ஹேர் மிஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் பெயின்ஃபுல் எண்டிங் ஃபைனல் பார்ட். ஜங்குக் வைன் ரெண்டு பேரும் இப்போ அவங்களோட ரூமில் ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனில் இருக்காங்க. ஜங்குக் கொடுக்குற ப்ளஷரில் வைன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. வைன் ஜங்குக் கூட இந்த ஹாப்பி மூமெண்ட் லீட் பண்ணும்போதே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியான பய உணர்வை ஃபீல் பண்ண முடியுது. வைனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடியை ஸ்வெட் ஆகிறத ஜங்குக் ஃபீல் பண்ணிவிட்டு, வைனா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைனை தூக்கி உட்கார வச்சு ஜங்குக் அப்படியே வைன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. இல்லை மிஸ்டர் ஜியான், ஏன்னு தெரில, எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி மனசுக்கு குழப்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன குழப்பமாயிடுச்சு? எப்படி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இல்லை மிஸ்டர் ஜியான், நான் ஹாப்பியாக தான் இருந்தேன், திடீர்னு என்னன்னு தெரில, எனக்கு மூட் அப்செட் ஆன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லராகவே எழுந்திருக்கிறியா? நைட் லைட்டாக தூங்குறியா? இல்லை ஏதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் அவங்க கூட ஒன்றா இருக்கும்போது ஃபஸ்ட்டு நடந்த அந்த மொமெண்ட் நினைவுக்கு வருது, உண்மையிலேயே எனக்கு பயமாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐம் சாரி பேபி, அந்த ஃபர்ஸ்ட் டைம் உனக்கிட்ட நான் அவ்வளோ ஹார்ஷபிளாக நடந்திருக்கக்கூடாது, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு வைனை அப்படியே சைடை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வைன் இப்போ டிக்கா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒய்யாரியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக. அந்த டைமில் பாட்டிமா அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் தன்னோட வீல் சேரை அப்படியே சைடில் வச்சுட்டு மெதுவாக வீல் சேர்லேருந்து எழுந்து நிற்கிறாங்க. ஆஹா, இன்னும் வலி சரியாக மாட்டேங்குது, இருக்க ரொம்ப பெயினாக தான் ஆகுதே ஒழிய சரியான பாடு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே எகெயின் அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு, ஏய் மினி, மந்தியம் நீ டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. மினி பாட்டிமாவை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே, இந்த கிழவிக்கு யோயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமாவோட வீல் சேரை அழகாக தள்ளிட்டு போய் டைனிங் டேபிள்கிட்ட உட்கார வைக்கிறாங்க பாட்டிமாவை. அந்த டைமில் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து மாயாவும் மாயாவோட மம்மியும் டவுன்ஸ்டேர் வந்துட்டுருக்காங்க. பாட்டிமா அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயா பேட்டி படுக்கையோட எங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடியே ஜங்குக்கும் வந்துட்டு இருந்திருப்பாங்க. எங்கே வந்தீங்கன்னா அவங்க திருந்திட்டாங்க. ஜங்குக் ஒயினை மட்டும்தான் விரும்புகிறேன், ஒயின் கூட தான் வாழ போகிறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளையை மேரேஜ் பண்ணுறதுக்கு இறங்கிட்டாங்க. எஸ்டர்டே நைட்டே வந்து ஆன்ட்டி என்கிட்ட பேசிட்டாங்க, மாயாவை என்கிட்ட வந்து பேசிட்டா, நல்லபடியாக மேரேஜ் பண்ணி வைங்கன்னு. இன்றைக்கி நான் அங்கிள்கிட்ட சொல்லிட்டேன் அவங்க வரப்போகிறாங்கன்னு, ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு கோபம் தாங்க முடியலை. தொலையட்டும் இவளுக்கு ரொம்ப நல்லவளுக்கு தொலையட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் மாயாவோட மம்மி கிடுக்கிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்து அப்படியே அமைதியாக பக்கத்தில் உட்காந்து மெதுவாக பாட்டிமா கிட்ட சொல்கிறாங்க, மம்மி கொஞ்சமாவது யோசிங்க, ஜங்குக்கு ஒரு ஹாப்பி லைஃப்பை வைன் கூட லீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எவ்வளவோ நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கீங்க, லாஸ்ட்டு 2 டேஸாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு வேர்ட் கூட வைன் உங்கள்கிட்ட எதிர்த்து பேச மாட்டேங்கிறான். அவ்வளோ நல்ல பொண்ணு. ஏன்னு தெரியல, நீங்கள் எப்போ மாந்திரிகவாதிக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனீங்களோ அப்பையிலேருந்து எனக்கு ஒயின் மேலே இருந்த கோபம் எங்கே போணுச்சுன்னே தெரியல. உண்மையிலே அந்த ஒயின் பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு. மாயா கூட சொல்கிறா, அவள் என் சிஸ்டர் போல் எனக்கு தோன்றா அப்படின்னு. நீங்கள் மட்டும் ஏன் திருந்த மாட்டேங்கிறீங்க? குழந்தையே பிறந்துருச்சு ஜங்குக்கு. அங்கே பாருங்கள், அந்த குழந்தைய எவ்வளோ சமத்து குழந்த. இங்கே பாருங்கள், தேவையில்லாத குட்டி கலாட்டா பண்ணாமல் வைன் கூடையும் ஜங்கு கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப்பை லீட் பண்ண பாருங்கள். நம்ம ஒய்யாரிக்காக ஒயினை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாயாவோட மம்மி. ஏய் என்னடி, நான் பார்க்க பிறந்தவடி நீ, நான் உனக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணி உன்னை பாத் பண்ணி ஃபீட் பண்ணி வளர்த்து ஆளாக்குனா எனக்கு புத்தி சொல்கிறியா நீ? வேலையை பார்த்துக்கிட்டு போடி. என்னோட ஊருக்குள்ளே சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த வைனு என் வீட்டுக்கு மருமகளாக வந்து ஃப்யூச்சரில் என்னோட பட்டமான இந்த ஜமீன்தாரம்மா பட்டத்தை அவள் வாங்கிக்க பார்க்குறாளா? விட்ட மாட்டேன். ஒரு பணக்காரி தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்.
உன் பொண்ணை தான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டில, ஓடி போய் ஒளி, வேற ஒருத்தையும் நான் தேடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. என்னமோ பண்ணுங்க, ஜங்கு கிட்ட குத்து வாங்காமல் இருந்தால் சரி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மாயா மம்மி 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒயின்கிட்ட போய் ரொம்ப அன்பாக பேசிட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஒயினுக்கே பயங்கர ஆச்சரியம், மினிக்குமே அப்படி தான் இருக்குது. மாயாவையும் மாயாவோட மம்மியையும் பாய் சொல்லி சிட்டிக்கு அனுப்பி விட்டுட்டு ஒயின் மினி 2 பேரும் இப்போ ஒய்யாரியை தூக்கிண்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. பாட்டிமா சைடில் இருக்க சிட் அவுட்டில் அமைதியாக வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே கார் போகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அறிவு கெட்டவ, விவரமே தெரியாதவ, தொலையட்டும். ஒயினு 2 நாள் ஆச்சு மாந்திரிகவாதியை பார்த்துட்டு வந்து, எந்த பெயினும் அவளுக்கு தெரியலையே. வழியில் அவள் துட்டிப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், எந்த ஒரு துட்டிப்பையும் காணுமே. என்னவா இருக்கும் அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, ஓகே 1 வீக் அப்புறம் பெயின் ஆரம்பிச்சிடும்னு நினச்சிக்கிட்டு பாட்டிமா ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்ப போகிறச்சே ஒயின் ஜங்கு கிட்ட சொல்கிறாங்க, மிஸ்டர் ஜான், பாட்டிமா ரூமுக்கு போயிடுறாங்க. ஒய்யாரியும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. மினி இங்கேருந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தனியாக தானே அவளோட வீட்டில் இருப்பா. ஸோ நம்ம வீட்டிலே மினியை கூட்டின்னு வந்து வச்சுக்குவோமா அப்படின்னு கேட்குறாங்க. மினி உடனே ஜங்குக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு அப்படியே கவனமாக நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க பக்கத்துலேயே. ஜங்குக்கு அப்போ மினியை பார்த்துட்டு, என்ன மினி, என் பொண்டாட்டிக்கு அதில் ஓதி விட்டுட்டியா, உனக்கு இங்கே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாரியா, கரெக்டாக அந்த ஆளுக்கு கண்டுபிடிச்சி விட்டாரு. ஒயினுக்கிட்ட நான் சொன்னது இந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, வீட்டுக்குள்ளே கேமரா வச்சுருக்கானா, சமாளிக்கிறேன் அப்படின்னு மினி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, இல்லை, பாட்டியே வயசானவங்க, நடக்க முடியாமல் வீல் சேரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வேற ஒரு 10 days ஒன்ஸ் சிட்டிக்கு போகிறீங்க. எனக்கு தான் சிட்டிக்கு வர பிடிக்கலையே, இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டா நீங்களும் செட்டில் ஆகிட்டீங்க இங்கேயே. ஆனாலும் 10 days ஒன்ஸுக்கு சிட்டிக்கு போய் 2-3 நாள் தங்கி இருந்துட்டு வர்றீங்கள, அந்த டைம்லலாம் ஒயினுக்கு பயமாக இருக்கும். நான் பக்கத்தில் இருந்தால் உங்கள் மாதிரி பாதுகாப்பு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அதுக்கு ஜங்குக் மினியை பார்த்து, எப்படி 1 வாரம் புருஷன் சொல்லி இந்த ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சியே, அப்படி பாதுகாப்பு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் ப்ராங்க்னு சொல்லிட்டேனே, அதையே சொல்லி இந்த ஊருக்காரனுங்க திருவிழாவுக்கு எனக்கு பப்புன் வேஷம் போட போகிறேன்னு வேற பார்க்குறப்பெல்லாம் சொல்லி கலாய்கிறாங்க. அதையே சொல்லி நினைவுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஜங்குக்கு அப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி விடு மினி, நீ இங்கே இருக்கலாம், எனக்கும் கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லை, என் தங்கச்சி மாதிரி இங்கே இருந்துட்டு போ, ஒரு பிரச்சனையும் இல்லை. சீக்கிரம் நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து இதே ஊருக்குள்ளே நீ இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மினி கிடுகிடுன்னு ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்காக கிளம்புறாங்க. ஜங்குக்கு அப்போ மினியை கூப்பிட்டு, அதான் என் தங்கச்சி போலன்னு சொல்லிட்டேனே, எங்கள் கூடயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. மினிக்கு குஷி தாங்க முடியல. உடனே ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இதை எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க பாட்டிமா அப்படியே தன்னோட அந்த வீல் சேரோட வீலை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே, நடத்துங்க, முதல்ல இந்த ஒயினை போட்டு தள்ளுறேன், அதுக்கப்புறம் இந்த மினிக்கு இருக்கு, எங்கோ முன்னாடி சமட்டியாக உட்காந்து சாப்பிடுவாளா, ஒயினையே நான் விட மாட்டேன், இந்த மினி ஆரம்பிச்சிட்டா, இருக்கட்டும். இம்புட்டு சொத்து பத்தையும் நான் அனுபவிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு காலு பிரச்சனை வந்துடுச்சு, சரி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிறேன்டி உங்கள் எல்லாத்தையும் அப்படின்னா பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒரு கோல்டு ஃபேஸில் தன்னோட ரூம்குள்ளே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1 வீக் பாஸ் ஆகிடுச்சு. ஜங்குக்கு ஒயினை கூட்டிகிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பியிருக்காங்க. ரீசன் மார்னிங் ஒயின் ஒரு ப்ரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது 2 பிங்க் லைன்ஸ் இருந்ததை பார்த்துட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஜங்குக் ஹாஸ்பிட்டலுக்கு ஒயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் ஒயின் ஹாஸ்பிட்டலில் டாக்டரோட கேபினில் உட்காந்து டெஸ்ட்டு கிட்ட காட்டிட்டு என்னன்னு பார்த்து செக் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. டாக்டர் ஒயினை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு ஒயின் கன்சீவாக இருக்காங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஜங்குக்கு, ரொம்ப சந்தோஷமாக ஜங்குக்கு ஒயினை கூட்டிகிட்டு பங்களாவுக்கு வந்துட்டாங்க.
லிவிங் ஏரியாவில் பாட்டிமா ரொம்ப ஹேயாக உட்காந்து சின்சான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக்கு ரொம்ப குஷியாக வந்து பாட்டிமாவை அப்படியே சைடாக ஹக் பண்ணி சீக்ஸில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணி, பாட்டி எகெயின் நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க, வைன் கன்சீவாக இருக்கா, ஒய்யாரிக்கு லிட்டில் பிரதரோ லிட்டில் சிஸ்டரோ பிறக்க போகிறாங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. டேய், என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. என்னத்த சொல்கிறேன், நான் எகெயின் டேடி ஆயிட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வைனு இங்கே வா, ரொம்ப சந்தோஷம் வைன் இந்தா அப்படின்னு சொல்லி தன்னோட நெக்கில் போட்டிருந்த ஒரு செயினை அப்படியே கலட்டி வைனோட ஹேண்ட்ஸில் பொத்துன்னு போடுறாங்க. உண்மையிலே ஒரு மாதிரி இருக்குது வைனுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது. இதெல்லாம் எனக்கு வேணாங்க பாட்டி அப்படின்னு வைன் வந்து ரிட்டன் கொடுக்குறாங்க பாட்டிமா கிட்டேயே. செமீன்தாரம்மானு கூப்பிட்டனே இப்போ பாட்டினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதையே நான் ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு செயின் கொடுத்தா நீ வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வைனதுக்கு மேலே எதுவும் பேசலை. தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. பாட்டி, இதுக்கப்புறம் இந்த ஜமீன்தார்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க ஓயிலே குத்துவேன். நடக்கிறதுக்கு துப்பில்லை, நல்லா சொகுசாக உட்காந்துக்கிட்டு எந்த ஒரு மசாஜும் பண்ணிக்காமல் வீல் சேர்லையே திரிறீங்க, நடக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வைனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா ஜங்குக்கு வைனையும் போகிறதையே பார்த்துட்டு இருந்துட்டு, ஓஹோ 2 வாரம் ஆச்சு அந்த குச்சியை உடச்சி போட்டு. இவன் நல்லா இருக்கா குத்துக்கல் மாதிரி. எப்போதான் நடக்கும் இவன் பெயின்ஃபுல்லாக வேதனை அனுபவிக்கிறது, எப்போ நடக்கும் அப்படின்னு அப்படியே கோபமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வீல் சேரை அப்படியே சைடில் திருப்பி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு போக பார்க்குறாங்க பாட்டிமா. அடுத்த செகண்டே சைடில் இருந்த ஒய்யாரியோட டாய் மேலே அந்த வீல் ஏறி கீழே இறங்குது. அப்படியே பாட்டிமா சைடில் போய் விழுந்துட்டாங்க வீல் சேரோடையே சேர்த்து. சைடில் போய் விழுகும்போது வீல் சேரோட ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்மால் வீல் 2ம் பாட்டிமாவோட ஆங்கிளில் அப்படியே திரும்பி அடிச்சிருச்சு. ஓஹோ, அப்பா சேத்தே காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. மினியும் ஹெட்மைடும் தான் வேகமாக ஓடியாந்து பார்க்குறாங்க லிவிங் ஏரியாவில் சவுண்ட் கேட்குதே அப்படின்னு. பாட்டிமா விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு வேணும் இந்த கிழவிக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஹெட்மைடும் மினியும் வேகமாக வந்து பாட்டிமாவை தூக்கி விடுறாங்க. ஆமா சேத்த, என் காலு அடி மேல அடி முடியல, ஐயோ துடிக்கிறே வழியில் தாங்க முடியல அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தவங்க தூக்கி நிறுத்தி உட்கார வச்சதும் அப்படியே கப்சுப்புன்னு ஆயிட்டாங்க பாட்டிமா. என்ன வலிக்கலை, நல்லா இருக்குது காலு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட ஆங்கிளை இந்த சைடும் அந்த சைடும் ட்விஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, கெட்டதில் ஒரு நல்லது, சூப்பர், எனக்கு வலி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே டக்குன்னு வீல் சேர்லேருந்து எழுந்து நிற்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக. உண்மையிலேயே கால் சரியாக போயிடுச்சு பாட்டிமாக்கு. ஏதோ சுளுக்கு பட்டிருந்துருக்கு. இந்த டாக்டர் முட்டாள் தெரியாமல் ஏதோ ஆயில்மெண்ட் கொடுத்து நீ படுத்தினா. சூப்பர், ஐயோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே தன்னோட ரைட் லெக்கால் ஓங்கி ஒரு எத்து அந்த வீல் சேரை. பேக்வேர்டில் அந்த சேர் அப்படியே ஸ்க்ரோல் ஆகி போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீல் சேர் எனக்கு தேவையில்லை, நான் என்னோட சங்குக்கு போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உண்மையிலேயே ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஜம்ப் பண்ண மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் வீல் சேரில் உட்காந்துருந்தவங்க இப்போ ஸ்டெப்ஸில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது மினிக்கும் ஹெட்மெய்டுக்கும். இந்த கிளவி எதுவும் நடிச்சிட்டு கிடந்துச்சா, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. எல்லா வேலையும் இந்த கிளவி பார்க்கும், சவுண்டாக பேசக்கூடாது, வாங்க அங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஹெட்மெய்ட் சொல்லி மினியை அந்த சைடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் ஜங்குக் 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்களா. ஸோ ஒய்யாரி இந்த டைமில் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இது ஒரு ஈவினிங் டைம். ஒய்யாரியை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைன் ஒய்யாரிக்கிட்ட போய் உட்காரும்போது டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜங்குக் தான் போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பாட்டிமா ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு, பாட்டி நின்றுட்டுருக்கீங்க, வீல் சேருங்க, என்னாச்சு, கால் நல்லாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லாயிடுச்சு, சூப்பராகிடுச்சு, அதான் காட்ட வந்தேன். இங்கே பார்த்தியோ, வீல் சேர்லேருந்து நான் கீழே விழுந்துட்டேன். விழுந்ததில் பாரு எனக்கு நல்லது, எப்படி நடக்கிறேன் பார்த்தியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஜங்கு கூட ஷோல்டரை பிடிச்சி ஒரு ஜம்ப் பண்ணுறாங்க.
ஜங்குக்கு அப்படியே பாட்டிமாவை கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா பாட்டி முட்டாளா நீங்கள்? ஒய்யாரி தான் ஜம்ப் பண்ணி என்னை தூக்க வைக்கிறானா அவள் குழந்த. நீங்கள் இப்படி ஜம்ப் பண்ணி என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ என்ன வெயிட்டாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. போட்ட கொஞ்ச நேரம் நீ தூக்கி வச்சிரு. எனக்கு குஷியாக இருக்குது. அப்படியே பால்கனிக்கு நீ தூக்கிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தூக்கணுமா அவங்கள வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப ஆசையாக பாட்டிமாவை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிட்டு ஜங்குக் பால்கனிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிமா ரொம்ப குஷியாக கால் வலி சரியாக போயிடுச்சு. ஓஹோ, குச்சியை உடைச்சதில் ஏன் வலி சரியாக போயிடுச்சு. அந்த ஒயினுக்கு இன்னுமே தான் வலி இருக்கும் போல் அப்படின்னு பாட்டிமா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ரொம்ப குஷியாக பால்கனியில் ஜங்குக் இறக்கி விட்டதும் அப்படியே அந்த ஈவினிங் கூல் ப்ரீஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்போ பாட்டிமாவை பார்த்துட்டு, ஓகே பாட்டிமா, ஒய்யாரியை ஃப்ரெஷ்ஷப் பண்ணி விடணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கப்புறம் கவனமாக இருக்கணும், எகைன் திருப்பி விழுந்து எதுவும் பிரச்சனைனா உண்மையிலே உங்களால் தாங்க முடியாது, கவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா ஜங்குக்கு போகிறதையே பார்த்துட்டு இருந்துட்டு, ஐயோ ஐயோ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கப்புறம் இருக்கு அந்த ஒயினுக்கு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த டேவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டி. இந்த மாதிரி ஒரு 2 days பாஸ் ஆகுது. ஜங்குக்கு ஒய்யாரி கூட்டிகிட்டு இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வைன் கன்சீவாக இருக்கனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் வயலுக்கு போயிட்டு கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வர்றேன் மினி கூட, நீங்கள் ஒய்யாரி கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க வைன். ஸோ ஜங்குக்கு ஒய்யாரியை கூட்டிகிட்டு எக்ஸிபிஷன் கிளம்பிட்டாங்க. வைனும் மினியும் வயலுக்கு அழகாக மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா தான் இப்போ நல்லா நடக்கிறாங்களே. ஸோ வயலில் வந்து எப்போதும் போல் உட்காந்துக்கிட்டு அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸை பயங்கரமாக உருட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 days-ஆக உண்மையிலே பாட்டிமா தொந்தரவு தாங்க முடியலைங்க இருக்கவங்களுக்கு. இந்த கால் தான் உடஞ்சி போடுச்சே, அப்படியே போகக்கூடாதா, நல்லா இப்போ சிலுக்கு மாதிரி வந்து இந்த கிளவி குதிச்சுக்கிட்டு இருக்கா, எரிச்சலாக இருக்குது, முதல்ல விட இப்போ அதிகமாக வேலை வாங்குறா அப்படின்னு அங்கங்கே திட்டிக்கிட்டு ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வைன் நடந்து போகும்போதே மினி வைன் 2 பேரும் ஒரு கிணத்துக்கிட்ட அழகாக கிணத்து உள்பக்கமாக காலை விட்டுண்டு அழகாக அந்த சர்ஃபேஸில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கிணத்துக்குள்ளே தண்ணி எதுவும் கிடையாது. நார்மலான ஒரு 5 feet ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தூந்து போன கிணறு. அதில் அழகான குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் முளைச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அதை தான் பார்த்து நல்ல அழகான ஒரு கிணத்துல இந்த மாதிரி பூக்கள் பூத்திருக்கேன்னு பேசிகிட்டு இருக்காங்க மினியும் வைனும். பாட்டிமா இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இவளுக்கு வலி அதுவாக வராது போல், நான் உண்டு பண்ணுறேன் அப்படின்னு பாட்டிமா தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு தூரத்தில் இருந்து மினியை கூப்பிடுறாங்க. ஏய் மினி, இங்க வா அப்படின்னு ஷவுட் பண்ணுறாங்க. எப்படியும் ஒரு 200 மீட்டர் தள்ளி தான் இருக்காங்க பாட்டிமா. மினி டக்குன்னு பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஏ வைனு, அந்த கிளவி கூப்பிட்றா, என்னான்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன், நீங்கள் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு மினி எழுந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மினி வந்ததும் பாட்டிமா சொல்கிறாங்க, தொண்டை வறட்சியாக இருக்கும், இளநீ குடிக்கணும் போல் இருக்கும், போ அந்த சைடில் இருக்குல்ல அங்கே போய் எனக்கு நல்லா ஒரு டெண்டர் கோகோனட் எடுத்துக்கிட்டு வா, ஒன்றும் இல்லை 3 வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஓகே பாட்டி, நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மினி அந்த தென்னந்தோப்பு சைடு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் இப்போ அவங்கவுங்களோட ஒர்க்கை சீரியஸாக பார்த்துட்ருக்காங்க. பாட்டிமா கிடச்சது சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வைன் கிட்ட வந்து அமைதியாக நிற்கிறாங்க. வைன் இப்போ அப்படியே அந்த கிணத்துக்குள்ளே காலை விட்டு அங்கே இருக்க பூக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, மினி போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஸோ மினிக்கிட்ட போகலான்னு எழுந்து நிற்கிறாங்க. பாட்டிமா பேக்கில் அப்படியே மெதுவாக பதுங்கி பதுங்கி நின்னவங்க வைன் எழுந்திருக்கிற வரையும் வெயிட் பண்ணணும்னு பேக் சைடில் இருந்த மரத்துக்கு பின்னாடி ஹைடாகி நின்றுருப்பாங்க. வைன் தன்னோட சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே எழுந்து நிற்கும்போது பாட்டிமா 2 ஸ்டெப்பில் வைன்கிட்ட வந்து அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாட்டிமாவுக்கு. பாட்டிமா தள்ளிவிடும்போது வைன் சைடில் திரும்பியிருப்பாங்க. பாட்டிமா அப்படியே அந்த 5 feet ஹைட் இருக்க கிணத்துக்குள்ளே குப்புரை அடித்து விழுந்துட்டாங்க. விழுந்த ஜோரில் எந்த சத்தமும் போடலை பாட்டிமா. விழுந்த ஜோரில் அப்படியே கிடக்குறாங்க.
வைனுக்கு பாட்டிமா ஒரு மின்னல் வேகத்தில் தன்னை தள்ளிவிட வந்தவங்க அப்படியே ஸ்லிப்பாகி அவங்க போய் கிணத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறது வைனுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் பாட்டிமா அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. பாட்டிமா ஒரு 5 ஃபீட் ஹைட்லேருந்து குப்பரை அடித்து விழுந்ததும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ எந்த சத்தமும் இல்லாமல் பாட்டிமா கிணத்துக்குள்ளே கிடக்குறாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத வைன் அவங்க பாட்டுக்கு மினியை தேடி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் மினி 2 பேரும் ஒரு 6:30க்கு மேலே பங்களாவுக்கு கிளம்பிட்டாங்க. வேலையாட்களும் 1 by 1 வயல்லேருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்து நைட் டின்னருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வைன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அழகாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெய்ட்ஸும் 1 by 1 வீட்டிலேருந்து 7:30க்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. மினியும் வைனும் மட்டும்தான் இப்போ ஜங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் மினி சொல்கிறாங்க, ஏ வைனா, இந்த கிளவி இங்கிட்ட உங்கட்டும் நடந்துக்கிட்டு நம்மளை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்குமே, எங்கே போணுச்சது அப்படின்னு கேட்குறாங்க. வயலில் இருக்கும்போது பார்த்தேன், உன்னை கூட கோகோனட் கொண்டு வர சொன்னாங்களே, அந்த டைமில் நான் பார்த்தது தான். தூரத்தில் உட்காந்துருந்தாங்க. ஒரு வேளை நம்மளுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க போல். 8 o'clockலாம் வந்துடுவாங்க பாத் பண்ணிவிட்டு. எந்த நேரம் அமைதியாக ரெடி, அந்த கிளவியை கூப்பிட்டு மேற்கொண்டு நம்ம தான் திட்டு வாங்கிட்டு கிடப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமாவுக்கு இப்போ 7:30 போல் தான் அந்த நைட் டைமில் மயக்கம் தெளிஞ்சு மெதுவாக ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு? அப்பா வலிக்குது அப்படின்னு மெல்ல சொல்லிக்கிட்டே எழுந்து உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சுத்தமாக முடியல, அங்கங்கே பயங்கரமாக குத்துது. ஓஹோ, என்னது குத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஐஸை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்க்குறாங்க. கருகும்னு இருக்குது அந்த இடமே. அம்மி, என்னது இது கருப்பாக இருக்குது எல்லாமே? லைட்டு போடுங்கடாடோ. எங்கடா இருக்கீங்க? எங்கே இருக்கேனா அப்படின்னு இப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறாங்க பாட்டிமா. வாயினை தள்ளிவிட வந்து தான் வந்து விழுந்திருக்கோங்கிறது நல்லா புரிஞ்சிருச்சு. ஓஹோ, கிணத்துக்குள்ளே கிடக்குறேனா? ஐயோ, இது மோசமான கிணறு. ஏகப்பட்ட மாடுங்க இதில் விழுந்து செத்து போயிருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டிமா. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக்கு ஒரு 8 o'clock போல் தான் ஒய்யாரி கூட வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஜங்குக்கு வரும்போது வைனி எழுந்து ஜங்கு கிட்டே போகிறாங்க. ஒய்யாரி நல்ல எக்ஸிபிஷனில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. வைனா, குழந்தைய போய் நான் தூங்க வச்சிடுறேன், டின்னர் வேண்டாம், நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருக்கா, தூங்கிட்டா, பாத் பண்ண வேணாம், மார்னிங் பார்த்துக்கலாம், நான் தூங்க வச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஜியான், நாங்கள் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இப்போ ஜங்குக்காகவும் பாட்டிமாவுக்காகவும் அப்புறம் வைன் மினி எல்லாருக்குமே பிளேட்டிங் ரெடி பண்ணிவிட்டு பாட்டிமாவை கூப்பிடலாம் அப்படின்னு வைன் பாட்டிமா ரூமை போய் நாக் பண்ணுறாங்க. டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆகிக்கிச்சு டோர். என்னது இது, டோர் க்ளோஸ் பண்ணியில் வச்சுருப்பாங்க அப்படின்னு தனக்கு தானே வைன் நினச்சிக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பாட்டிமா பாட்டிமா அப்படின்னு ஷவுட் பண்ணுறாங்க. ரூமில் எந்த லைட்டிங்கும் இல்லை. ஸோ கருகுமுன்னு இருக்குது. என்னாச்சு, பாட்டி உள்ளே இல்லையா அப்படின்னு லைட் ஆன் பண்ணிவிட்டு பாத்ரூம் கிட்டேலாம் போய் பார்க்குறாங்க. பாட்டிமா உள்ளே இல்லை. ஒன்றும் புரியலை வைனுக்கு. கிடுகிடுன்னு வெளியில் வந்து, மினி, எனக்கு ஒரு மாதிரி கிறுக்கிறுன்னு இருக்குது, பாட்டிமா ரூமில் இல்லை, நான் செத்த டைனிங் டேபிள்லேயே உட்காந்துடுறேன், ஒரு கிளான்ஸ் பாட்டிமாவை பார்த்து கூட்டிகிட்டு வாயேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, லைட்டாக கிறுக்கிறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்னது இது, கிறுக்கிறுன்னு இருந்தால் நீ போய் படு, நான் கூட சர்வ் பண்ணுறேன் ஜியானுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜியானுக்கு நான் சர்வ் பண்ணால் தான் பிடிக்கும், நான் சர்வ் பண்ணிவிட்டு வந்துடுறேன், இது 2nd month எனக்கு, அதனால் ஒரு மாதிரி இருக்குது, சரியாயிடும், நீ போய் பாட்டிமாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மினியை பார்த்து வைன். இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. ஜங்குக்கு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வர்றாங்க. மினி வைன் 2 பேருமே ஜங்குக்கு பார்த்ததும் பதட்டமாக எழுந்துருச்சு. மிஸ்டர் ஜியான், பாட்டிமாவை வீடு முழுக்க காணும், இன்னும் வயல்லேருந்தே வரலையா என்னன்னு தெரியல, நாங்கள் லாஸ்ட்டாக வயலில் தான் பார்த்தோம், வீட்டுக்கு எப்போ வந்தாங்கன்னு தெரியாது, வீட்டுக்கே வரலையானும் தெரியல, ஒன் கிளான்ஸ் வயலில் போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு கிட்ட வைன். என்ன வைன் சொல்கிற, வீட்டுக்கே பாட்டிமா வரலையா, அவங்க ஈவினிங் டைமில் கூட அங்கே இருக்க மாட்டாங்களே, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ்டர் ஜியான், பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மினி வைன் 2 பேரும் மாடிக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா மாடியிலேருந்து பார்த்தா வயலில் ஜங்குக்கு போகிறது நல்லா தெரியும். ஸோ
அங்கே எதுவும் பாட்டிமா இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு மாடிக்கு கிளம்பிட்டாங்க. ஜாங்கோக் தன்னோட தோட்டக்காரரையும் வாட்ச்மேனையும் கூட்டிட்டு இப்போ வயலில் பாட்டிமா இருக்காங்களான்னு பார்க்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. வயல்வெளி முழுக்க தேடிட்டாங்க. தோட்டத்துக்கும் தோப்புக்கும் ரோஜாப்பூ தோட்டத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டாங்க. ஆனால் பாட்டிமா இருக்கிறதுக்கான அடையாளத்தையே காணும். ஜங்குக்கே வெறுப்பாயிடுச்சு. எங்கே தான் அந்த பாட்டி போனாங்கன்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு தான் அந்த சுருக்கு பைக்கில் ஃபோனை போட்டு கொடுத்துட்றாங்கன்னு தெரில. கேம் விளாடுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே எகெயின் பாட்டிமாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த மொட்டை கிணத்துக்கிட்ட தான் வர்றாங்க ஜங்குக். அந்த டைமில் பாட்டிமாவோட ஃபோன் ரிங்டோன் கேட்குறத ஃபீல் பண்ணுறாங்க ஜங்குக். டக்குன்னு தன்னோட இயர்ஸ்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு பாட்டிமாவோட ரிங்டோன் எந்த சைடு கேட்குது அப்படின்னு செக் பண்ணுறாங்க. பாட்டிமா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே பயங்கரமாக அழுது கத்தி யாருமே வரல அப்படின்னதும் ஒரு அரை மயக்கத்தில் படுத்திருக்காங்க. ஸோ ஜங்குக் வர்றது பாட்டிமாவுக்கு தெரியல, ஆனால் ரிங் வர்றது நல்லா தெரியுது பாட்டிமாவுக்கு. அட பாவியெல்லாம் சுருக்கு பைய கூட எடுத்து ஓப்பன் பண்ண முடியாமல் கிடக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்க. 3 மணி நேரமாக கட்டி தொண்டையெல்லாம் வலிக்குது. போடு மேலே போடு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் காணுமுன்னு கூடவா என் பேரை இன்னும் என்னை தேடலை. உள்ளுக்குள்ளே பயங்கரமான முள்ளு செடி இருக்குது, குத்திக்கிட்டே இருக்குது, வலிக்குது. திரும்பி கூட படுக்க முடியலை. காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க பாட்டி. பாட்டிமாவோட வாய்ஸ் கேட்டுருச்சு ஜங்குக்கு. ஓ காடு, இந்த கிணத்துக்குள்ளே கிடக்குறாங்களா பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேக வேகமாக கிணத்தை நோக்கி வந்து டார்ச் லைட் அடிக்கிறாங்க ஜங்குக். கிணத்துக்குள்ளே அடித்து பார்க்கும்போது பாட்டிமா குப்பரடிச்சு கிடக்குறாங்க அந்த கிணத்துக்குள்ளே இருக்க முள் செடிகள் ஓரத்தில். ஏன்னா ஒரு சைடில் பூச்செடிகளும் ஒரு சைடு முள் செடியும் இருந்திருக்கும். வைன் முள் செடிக்கிட்ட தான் உட்காந்துருந்துருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்க பூக்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக் பாட்டிமா இந்த மாதிரி விழுந்து கிடந்ததை பார்த்ததும், ஐயோ ஏன் முட்டாள் பாட்டி, உனக்கு அறிவே கிடையாது, இங்கே எதுக்கு வந்த, இப்படி விழுந்து கிடக்குற அப்படின்னு கத்துறாங்க. நான் எனக்கு குசி இதில் விழுந்து கிடக்கணும், தாங்க முடியாது வேதனை, தாங்க முடியலை, தூக்கு தூக்கு, செத்து போயிடுவேன், தூக்கு, அணுவாக வலிக்குது உடம்பெல்லாம், தூக்கு, ஒரு நிமிஷம் கூட நாங்கள் இருக்க மாட்டேன், தூக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக அழுது கத்துறாங்க பாட்டிமா. 1 மினிட் கூட அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலை. வேகமாக மோட்டார் கேனிக்கு ஓடி போய் ஒரு பெரிய ரோப் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் தன்னோட ஹிப்பில் அதை நல்லா கட்டிண்டு இன்னொரு எட்ஜாக மரத்தில் கட்டிக்கிட்டு தன்னோட வேலையாட்களை கவனமாக பாட்டிமாவை தூக்கும்போது பிடிச்சு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள் செடிகள்கிட்ட மெதுவாக கைத்தில் இறங்குறாங்க ஜங்குக். பாட்டிமா ஜங்குக் ஹேண்ட்ஸை எப்போ கொடுப்பாங்கன்னு அப்படியே ஏங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் தன்னோட ஹேண்ட்ஸை நீட்டி பாட்டிமாவை மெல்ல தூக்கும்போது பாட்டிமா ஜங்குக்கு அப்படியே க்ரிப் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் பாஸ் ஆகுது. 2 முறை பாட்டிமா அவங்க பேலன்ஸை மிஸ் பண்ணி அந்த முள் செடிக்குள்ளே விழுந்திருப்பாங்க. ஜங்குக் பயங்கரமாக திட்டுறாங்க பாட்டிமாவை. முட்டாள், அறிவு கட்ட முட்டாள், 1/2 மணி நேரம் ஆச்சுடி, உன்னை முயற்சி பண்ணி தூக்கி மேலே கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது எதுக்குடி எகேன் உள்ளுக்குள்ளே விழுகிற, முள்ளில் குதிக்கிறதுக்கு உனக்கான குஷியாக இருக்கா அப்படின்னு திட்டுறாங்க ஜங்குக். டேய் குக்கி குத்தி போடுவேன், என்னை தூக்கியெல்லாம் உட்கார வைக்கிற, யாரோ பின்னாடில் தெரிய பிடிச்சி தள்ளி விட்றாங்களா, எவன் தள்ளி விட்றதுன்னு தெரில, பிடிச்சா கொண்டுருவேன், அப்பா முடியலை அப்படின்னு அழுது கத்துறாங்க பாட்டிமா. ஜங்குக் அப்போ அப்படியே மேலே பார்க்குறாங்க. ஜங்குக் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் எந்த ஒரு ஸ்டிக்கை பாட்டிமா உடச்சி தூக்கி போட்டாங்களோ அந்த ஸ்டிக்கோட ஹைட்டுக்கு ஒரு குட்டி உருவம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு பாட்டிமாவை. பாட்டிமாவுக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. தூக்கு 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 முடியல தூக்கு அப்படின்னு அழுது கத்துறாங்க பாட்டி. ஜங்குக் இந்த 3rd டைமில் அப்படியே மெல்ல தூக்கி பாட்டிமாவை உட்கார வைக்கல. தானும் பாட்டிமா கூடவே அழகாக சர்ஃபேஸ்க்கு வந்து பாட்டிமாவை தான் கூடவே அப்படியே சேர்த்து பிடிச்ச மாதிரி கீழே இறக்கி விடுறாங்க. அந்த டைமில் பாட்டிமா, அப்பாடி திரும்பி விழுந்துருவேனேன்னு பயந்து கிடந்தேன், ஏதோ கல் மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு எத்து அப்படியே உள்ள விழுந்துட்டேன், முள்ள புள்ளாப்ப பிடுங்கணும் வலிக்குது அப்படின்னு அழுது கத்துறாங்க. இங்கே உட்காந்து பிடுங்க முடியாது, சுற்றினும் கருகும்னு இருக்குது, வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
டேய், பேக் சைடெல்லாம் எனக்கு எந்த அடியும் இல்லை, ஃப்ரண்ட்லேயே தான் அடி, என்னை அப்படியே தூக்கிக்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பாட்டிமாவை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு தன்னோட பங்களாக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு எகெயின் 1 ஹவர் பாஸ் ஆகுது. பாட்டிமா அவங்க பெட்ரூமில் பயங்கரமாக அழுது கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து அந்த கிணத்துக்குள்ளே ஒரு பாதி அளவு வளர்ந்துருந்த கேக்டஸ் செடிக்குள்ளே தான் விழுந்திருந்திருப்பாங்க பாட்டி. ஸோ அந்த கேக்டஸில் இருக்க முட்கள் தான் பாட்டிமாவோட பாடி முழுக்க குத்தியிருக்கும். நிறையா முட்கள் பிடுங்கி இருந்திருக்கும். சில முள்ளெல்லாம் பாட்டிமாவோட பாடிக்குள்ளேயே தான் இன்னமும் இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் 1 பை 1 அந்த முள்ளை ஃபுல்லாக அப்படியே ஒரு கொரடை வச்சு பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ, சாக முடியல, சாகணும்னா என்னால் இருக்க முடியல. இந்த வயசான காலத்தில் இந்த வேதனை எனக்கு தேவையா? பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அழுது கத்துறாங்க பாட்டி. எந்த முள்ளெல்லாம் பிடுங்கி விட்டுருக்காங்களோ டாக்டர்ஸ், அந்த முள்ளெல்லாம் எகெயின் அந்த 15 சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய அந்த குட்டி உருவம் பிடுங்கி எறிஞ்ச அந்த முள்ளெல்லாம் எடுத்து எகெயின் பாட்டிமாவுக்கு உடம்புல குத்தி விடுது. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது அங்கே இருக்கவங்களுக்கு. ஏன்னா பார்க்குறதுக்கு காற்று போல் அந்த உருவம் இருக்குது. உனக்கு தானடி பெயின்ஃபுல் எண்டிங் வேணும்னு என்னை என் குருஜி அனுப்பி விட்டுருக்காரு. உன்னோட எண்டிங்கை நான் பார்க்காம இங்கேருந்து போக மாட்டேன், குத்துறேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த காற்று போல் இருக்க ஹாஃப் சைஸ் ஸ்கேல் ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த குட்டி உருவம் பாட்டிமாவோட பாடியிலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுருக்க அந்த முள்ளெல்லாம் எகெயின் யாருக்கும் தெரியாமல் எடுத்து பாட்டிமாவோட பாடிக்குள்ளே அங்கங்கே குத்தி வைக்குது. பிடுக்கிறதும் வலிக்குதுக்கிட்டு ஏதோ உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஒன்றும் புரியலை, ஐயோ வலிக்குது அப்படின்னு பயங்கரமாக அழுது கத்துறாங்க பாட்டி. கிட்டத்தட்ட மார்னிங் 4 o'clock ஆகிடுச்சு பாட்டிமாவோட எல்லா முள்ளையும் பிடுங்கிறதுக்கு. ஏன்னா முள்ளை பாதி பிடுங்கும்போது இந்த சைடு பாதியை அந்த குட்டி உருவம் சொருகிக்கிட்டு இருக்கு பாட்டிமாவோட பாடிக்குள்ளே. ஸோ பாட்டிமாவோட பாடியே பல்லாங்குழி மாதிரி ஆகி போயிடுச்சு. அங்கங்கே பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்குது பாட்டிமாவோட உடம்புல. பாட்டிமா அப்படியே இப்போ ஒரு ஆஃப் வயசில் படுத்திருக்காங்க. முல்லை புல்லா பிடுங்கியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. 2 கையும் கடுக்குது. முல்லை எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு ஜமீன்தாரம்மா. அந்த கிணத்துக்குள்ளே போய் விழுந்து கிடக்கலாமா? இதெல்லாம் செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு மார்னிங் ஈவினிங் வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம். இருந்தாலும் இவ்வளோ முள் குத்திருக்கிறத எங்களாலே நம்ப முடியல. டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு போகிறோம், கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக், வைன், மினி 3 பேரும் தூங்கலை. பாட்டிமா ரூமில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. பாட்டிமா பயங்கர ஃபீவரில் படுத்திருக்காங்க. ஜங்குக் பாட்டிமாவை மெல்ல தூக்கி உட்கார வச்சு பாட்டிமாவோட பாடியை அப்படியே க்ளீன் பண்ணி விட்டு ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் வாங்கி கொடுக்குறாங்க வைன்கிட்ட இருந்து. பாட்டிமா அந்த மில்கை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு செத்து போயிடுவேனா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக்கை பார்த்து. ஏ மோனா, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். நீ சாகிறவ கிடையாதுடி, நீ மற்றவங்கள கொல்லுவ. அந்த முள்ளு செடிக்குள்ளே எத்தனை முறை விழுந்துட்டு இப்போ நீ உயிரோடு தானே இருக்கிற. உன்னை சாக நான் விட மாட்டேன், அழுகாத அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். நான் வாடாப்பில் இன்னும் வாழலை. நான் நிறையா வாழணும், நிறைய நகை போடணும், இன்னும் புது புது துணியெல்லாம் கட்டணும்னா இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் ஒரு 30-40 வருஷம் உலாவணும். சீக்கிரம் நான் ஜாகப்படாது அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. உன்னோட ஆசை இருக்கே, உனக்கு மோனான்னு வச்சுருக்கக்கூடாதுடி பேர், ஆசை பிடிச்சவன்னு வச்சுருக்கணும். இவ்வளவு வெறி உனக்கு வாழணும்னு அப்புறம் எதுக்கு நைட் டைம்லாம் அங்கிட்டு போனேன் அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். நான் போகலை, எதையோ பட்டு போய் எனக்கு சிக்கலாகி போய் கிடக்குது அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. இந்த மாதிரி ஒரு 1 month பாஸ் ஆகுது. பாட்டிமாவோட பாடியே பயங்கரமாக வீங்கி போகி அந்த முள்ளோட வீரியம் பாட்டிமாவோட பாடியை பயங்கரமாக வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. பாட்டிமாவோட ஒழுங்காக சாப்பிட முடியல, ஒழுங்காக ஒரு இடத்துல படுக்கக்கூட முடியல. உண்மையிலேயே பாட்டிமா நான் சாகணும்னு அழுது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ மாட்டேன், எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாகணும் எனக்கு முடியலை, என்னால் தாங்க முடியல இந்த வேதனையை. அந்த டாக்டர் வரவே கூடாது இந்த வீட்டுக்குள்ளே. அவன் வைத்தியம் பார்க்குறேன்னு ஏதோ பண்ணி விட்டுட்டான். மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போயிருக்கு. அந்த கண்ணாடியை திருப்புங்க, அந்த கண்ணாடியை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக அழுது வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாட்டி.
ஜங்குக் பாட்டிமா இந்த அளவுக்கு வேதனையில் துடிக்கிறத பார்க்கும்போது தாங்க முடியல. ஒன்றுமில்லை உனக்கு, அழாத, என்னை கஷ்டப்படுத்துகிற, ஒன்றும் பண்ணாது. நான் வேறு டாக்டருக்கு இங்கே வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் வந்துடுவாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது என் தங்கமே, அழக்கூடாது என் செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் பாட்டிமா கிட்ட. எனக்கு இது முடியலைடா, நான் சாகணும்டா, என்னால் உயிரோட வாழ முடியாதுடா, இந்த பெயினோட எனக்கு முடியலை, எரியுது, உடம்பெல்லாம் எரியுது, வலிக்குது, என்னென்னமோ பண்ணுது. ஒய்யாரியை நான் கடைசியாக ஒரு தடவை பார்க்கணும், அவளை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க பாட்டி. ஒய்யாரியை காட்டுறதுக்கு பயமாக இருக்குது ஜங்குக்கு. ரீசன், ஒய்யாரி பாட்டிமாவோட இந்த உருவத்தை பார்த்து பயந்துருவாங்களோ அப்படின்னு. உண்மையிலே பாட்டிமா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி, பயங்கர திமிரு பிடிச்ச லேடி. அப்படிப்பட்டவங்க இந்த அளவுக்கு அழுகிறாங்க, இந்த அளவுக்கு ஒரு கோரமான உருவத்தில் படுத்திருக்காங்களேன்னு நினைக்கும் போது பயமாக இருக்குது ஜங்குக்கு. வைன் இப்போ 3 month கன்சீவாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வைன் பாட்டிமாவை பார்க்க வேண்டாம். ரெண்டாவது, வைனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வைனையுமே ரூம்குள்ளே விடுறதில்ல ஜங்குக். ஸோ மினியும் ஜங்குக்கும் மட்டும்தான் பாட்டிமா வந்து அடிக்கடி பார்த்துக்கிறாங்க. பாட்டிமா கத்துற சவுண்ட் நைட்டு கூட கேட்குது. இரவு பகல் தூங்காமல் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. இந்த 15 centimeter ஹைட்டில் இருக்கக்கூடிய காற்று போல் இருக்கிற அந்த குட்டி உருவம் பாட்டிமாவை தூங்க விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. தன்னோட ஹேண்ட்ஸை ரப் பண்ணி பாட்டிமாவோட அந்த ஊண்ட்லையெல்லாம் வச்சு அழுத்துது. அந்த பெயினில் வேற பாட்டிமா கத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு 10 days பாஸ் ஆகிடுச்சு. பாட்டிமா இப்போ ஆஃப் ஐஸில் படுத்திருக்காங்க. ஜங்குக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு ஆன்லைனில் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக தன்னோட ஸ்டடி ரூம்குள்ளே போயிட்டாங்க. மினிமே ஒய்யாரியை ஸ்கூலில் விடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. பாட்டிமா அழுகிற சவுண்டோ இல்லை ஏதாவது பேசுகிற சவுண்டோ கண்டிப்பாக மைல்டாக கேட்கும் அந்த ரூமில். ஆனால் அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வைன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாட்டிக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்னானாலும் சரி பாட்டிமாவை பார்க்கணும் அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக் வைனுக்கு. ஏன்னா பாட்டிமாவோட ஃபேஸே டபுள் மடங்கு அப்படியே பஃபி ஆகி போயிருக்கு. பெட்டில் பாதி அளவு இருக்காங்க பாட்டிமா. பாட்டிமா பயங்கர ஃபுட் கான்ஷியஸ்லையும் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுலையுமே ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஆள். உண்மையிலே பாட்டிமாவுக்கு ஒரு 70-80 ஏஜ் இருக்கும். ஆனால் பார்க்க 40 மாதிரி இருப்பாங்க. அந்தளவுக்கு தன்னோட பியூட்டியில் பயங்கர கான்ஷியஸ் இருக்கிற ஆள். அப்படிப்பட்ட ஒரு லேடி இந்த மாதிரி படுத்திருக்காங்களே நினைக்கும் போது உண்மையிலே வைனுக்கு பாவமாக இருக்குது. அமைதியாக பாட்டிமா கிட்ட போகிறாங்க. பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க வைன். பாட்டிமா மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வைனை பார்க்கும்போது சைடில் இருக்க விண்டோ வெளிச்சத்தில் ஒரு ஏஞ்சலிக் ஃபிகரில் நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமாவுக்கு ஏதோ உண்மையிலே ஒரு ஏஞ்சலை பார்த்த மாதிரி இருக்குது. வைன் வந்து பாட்டின்னு சொல்லும்போது பாட்டிமாவோட அந்த பெயின் லைட்டாக மறைஞ்சது போல் இருக்குது. வைன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி என்னாச்சு உங்களுக்கு? தூக்கம் வருதா? ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏன் அமைதியாக இருக்கீங்க? என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் பாட்டிமாவுக்கு நினப்பு வருது. தன்னோட ஈகோவோட அப்சஷனால் வைனை பெயின்ஃபுல்லான எண்டிங் அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாந்திரீகவாதியை பார்த்து ஒரு ஸ்டிக்கை கட் பண்ணி ஒரு நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அந்த நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டுட்டு வைன் சாக வேண்டாம், அதுக்கு பதிலாக அவள் பாடி முழுக்க பெயினில் அவதிப்படணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் வைன் ரொம்பவே முன்னே இருந்ததை விட இப்போ இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஏஞ்சல் போல் தான் முன்னாடி நின்று தனக்கிட்ட பேசுகிறத ஃபீல் பண்ணிவிட்டு வைனுக்கு என்ன மாதிரி ஒரு பெயின் இருக்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சாங்களோ அப்படி ஒரு பெயின் தனக்கு இருக்குதேங்கிறத நினைக்கும்போது பாட்டிமாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. மாந்திரிகவாதி ஏதோ ப்ளே பண்ணி விட்டுருக்காரு நம்மக்கிட்ட அப்படின்னு. வைனு வைன் அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. அந்த டைமில் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு மாயாவோட மம்மி உள்ளே வர்றாங்க. பாட்டிமாவை பார்த்ததும் மாயாவோட மம்மிக்கு பயமாக இருக்குது. பை காட், இதே மம்மியா அப்படின்னு கேட்குறாங்க வைனை பார்த்து. ஆமாம் ஆண்டி, பாட்டிமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னது இது, மம்மி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அழுதுகிட்டே மாயாவோட மம்மி பாட்டிமா கிட்ட வர்றாங்க. ஏன்னா பாட்டிமா தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரீசன், தன்னை பியூட்டிஃபுல்லாக பார்த்தவங்க கடைசி வரையும் தன்னை பியூட்டிஃபுல்லாக தான் பார்க்கணும், தன்னோட இந்த கோரமான உருவத்தை பார்க்கக்கூடாதுன்னு அழுதுருப்பாங்க ஜங்கு கிட்ட.
ஆனால் பாட்டிமா இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் இறந்து போயிடுவாங்கன்னு புதுசாக வந்திருக்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா பாட்டி பேச்சை கேட்டுட்டு ஆன்ட்டிக்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஆன்ட்டிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஜங்குக். விஷயம் கேள்விப்பட்டதும் ஆன்ட்டி அங்கேருந்து கிளம்பி இப்போ வந்துட்டாங்க. ஐயோ என்னாச்சு மம்மிக்கு அப்படின்னு அழுகுறாங்க ஆன்ட்டி. அந்த டைமில் வைன் பாட்டிமாவுக்கு நடந்த விஷயத்த சொன்னதும் ஆன்ட்டிக்கு அப்பட்டமாக புரிஞ்சு போயிடுச்சு எதனால் பாட்டிமா அவதிப்படுறாங்க அப்படின்னு. மம்மி நான் சொல்லி சொல்லி அடிச்சுக்கிட்டு கிடந்தேனே கேட்டிங்களா? உங்களுக்கு வெறி, பண வெறி. பாவம் அந்த பொண்ணு. நீங்கள் இருக்கிற நிலமை இது ஒயினுக்கு வர வேண்டியது. இப்படி பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவை பார்த்து ஒயின் பக்கத்தில் இருக்காங்கன்னு கூட யோசிக்கல ஆன்ட்டி. அப்படியே சொல்லிட்டாங்க. பாட்டிமா டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, தப்பு பண்ணிட்டேன், நான் சாகக்கூடாது, என்னோட உயிர் போகுது அப்படின்னு அழுகுறாங்க. வைனுக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி அழுதுகிட்டே பாட்டி மயங்கிட்டாங்க. வைன் ஆன்ட்டியை பார்த்து, என்ன பேசுகிறீங்க ஆண்டி, எனக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டிக்கு இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியல. நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஜங்குக் கிட்ட வைன் கிட்ட 2 பேர்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. ஜங்குக் பயங்கரமாக கோபப்படுறாங்க ஆன்ட்டிக்கிட்ட. என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு இந்த அளவுக்கு கிளவிக்கு வெறியா? நீங்களும் தானே சேர்ந்து போயிருக்கீங்க. இதே பெயின் என் ஒய்ஃபுக்கு இருந்திருந்தா அவள் என்ன பண்ணியிருப்பா? மம்மி டேடி இல்லாத பொண்ணு, நாம் தானே பார்த்துக்கணும் பத்திரமா. இவ்வளவு க்ரூலரான ஆளுங்களா நீங்கள் அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். இல்லைடா, நான் அப்படி நினைக்கலடா, உன் மாயாவும் நினைக்கல. மம்மி தாண்டா கேட்காம இந்த வேலையை பண்ணாங்க. ஒரு உச்சியை உடைச்சாவா இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் கூட அசால்ட்டாக மம்மிக்கு புத்தி சொல்லிட்டு போனேன். இப்படி ஆகும்னு தெரியல. உடனே அங்கே கூட்டிகிட்டு போகலான்டா மம்மியை, பாவண்டா அப்படின்னு அழுகுறாங்க ஆன்ட்டி. நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். பாட்டிமா தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் இந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒயினுக்கு இந்த பெயின் கிடைக்கணும்னு பாட்டி நினச்சிருக்காங்களே, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒயின் மேலே வெறுப்பு இருந்திருக்கும். இந்த வெறுப்பை வச்சுக்கிட்டு அவங்க வாழ வேணாம், சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்குக். ஒயினுக்கு ஆனால் இதை கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியல. மிஸ்டர் ஜான், நீங்கள் பேசுகிறது தப்பு. புரியாமல் ஏதோ பாட்டி இப்படி நடந்துக்கிட்டாங்க. 1.5 மாதமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க தண்டனை அனுபவிக்கக்கூடாது, பாவம். அந்த மாந்திரிகவாதி இடத்துக்கு எல்லாரும் போகலாம், பாட்டியை சரி பண்ணிடலாம். பாவம் பாட்டி, வீட்டில் பெரியவங்க இருக்கிறது எவ்வளோ பெரிய பலோன்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக பாட்டியை மன்னிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு அழுகுறாங்க வைன். உண்மையிலேயே இந்த வேர்ட்ஸை வைன் சொன்னதும் ஆன்ட்டிக்கு அசிங்கமாக இருக்குது. ஐயோ, எவ்வளோ நல்ல பொண்ணு, என்ன மாதிரி எங்கள் மம்மி பண்ண இருந்திருக்காங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு தன்னோட டிஎஸை வைப் பண்ணிக்கிட்டு, ஆமாடா ஜங்குக்கு, உன் ஒய்ஃப் சொல்கிறது போல் பாவண்டா, இந்த ஒரு சான்ஸ் உன் பாட்டிக்கு கூடுறா, ப்ளீஸ்டா வாடா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அழுகுறாங்க. ஜங்குக் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மினி, வைன், ஆன்ட்டி, ஒய்யாரி, பாட்டிமா 5 பேரையும் கூட்டிகிட்டு ஜங்குக் இப்போ தன்னோட காரில் அந்த மாந்திரிகவாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. டைம் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஜங்குக் இப்போ காரை அந்த மாந்திரிகவாதி இருக்கக்கூடிய குடிலுக்கு சைடில் நிறுத்திட்டு அப்படியே கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இறங்கி நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 பீப்புள்ஸ் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஒரு 7-8 பேர் அங்கங்கே உட்காந்து பயங்கரமாக அழுது கத்திக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவுக்கு தான் உட்காரக்கூட முடியாதே. அப்படியே பாட்டிமாவை டிக்கி சைடில் இருக்கக்கூடிய டோரை ஓப்பன் பண்ணி அழகாக படுக்க தான் வச்சுருந்துருப்பாங்க. அப்படியே மெதுவாக பாட்டிமாவை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிட்டு ஜங்குக் அப்படியே அந்த குடில்கிட்ட போய் சைடில் இருக்க திண்ணையில் படுக்க வைக்கிறாங்க பாட்டிமாவை. தப்பு பண்ணிட்டு சாகக்கூடாது அப்படின்னு அழுகுறாங்க பாட்டி. நீங்கள் சாகக்கூடாது, ஆனால் வாழ வேண்டிய வயசில் இருக்கவங்க செத்து போயிடணும், அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். தயவு பண்ணி இவனை அங்கே கூட்டிக்கிட்டு போங்க, ஹேட்ஃபுல் வேர்டு பேசி என்னை ரொம்ப சாகடிக்கிறான் அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் குடிலுக்குள்ளே இருந்து அந்த மாந்திரிகவாதி வெளியில் வர்றாங்க. பின்னாடியே அவங்களோட ஒய்ஃப் பிங்கியும் வர்றாங்க. அந்த மாந்திரிகவாதி வந்து பார்த்துட்டு பாட்டிமாவையும் மாயாவோட மம்மியையும் பார்த்ததும் தெரிஞ்சு போயிடுச்சு மாந்திரிகவாதிக்கு. ஓஹோ, என்ன பாட்டே சூப்பராக இருக்கா, பெயின்ஃபுல் எண்டிங் அப்படின்னு கேட்குறாங்க.
மன்னிச்சிருங்க, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கப்படாது, மற்றவங்கள ஏளனமாக பார்க்கக்கூடாது, மற்றவங்கள மட்டம் தட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க. எனக்கு தான் நானே ஆப்பு வச்சிருக்கேன்னு லைட்டாக ஒரு கண்ணடிச்சாவது காட்டியிருக்கப்படாதா? அந்த குச்சியை நான் உடச்சிருக்க மாட்டேனே. காப்பாற்றுங்க, சாக போகிறேன், காப்பாற்றுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக அழுது கதறாங்க பாட்டிமா. துடிக்கணும்ல, துடிக்கலைன்னா தண்டனை எப்படி கிடைக்கும்? என்னைய மாந்திரிகவாதி நினச்சிக்கிட்டு கெடுதல் பண்ண தான் ஏகப்பட்ட பேர் இங்கே வருவாங்க. நல்லதுக்காகவும் இங்கே வருவாங்க. நல்லதை நினச்சி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு நான் நல்லது பண்ணிவிடுவேன். ஒன்றும் இல்லை, 2ஆவும் 3ஆவும் பல மடங்கு அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு நான் வழிவகை பண்ணிவிடுவேன். இன்னொருத்தவங்களை அழிக்கணும்னு இங்கே வர்றவங்களுக்கு இதே தண்டனையை தான் நான் கொடுத்து அனுப்புவேன். அப்போ தான் வேறு ஒரு மாந்திரிகவாதியை பார்த்து ஒருத்தவங்களை கெடுக்கணும்னு நினச்சி போக மாட்டாங்க, இதோட திருந்துவாங்க அப்படின்னு. ஏகப்பட்ட பேர் இங்கே வர்றதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டும் பயந்துக்கிட்டும் சொல்ல முடியாமையே செத்து போயிருக்காங்க. சில பேர் இங்கே வந்திருக்குறாங்க. அப்படி ஒரு ஆள் தான் நீங்கள். நீங்கள் சரியாக போகணும்னா எந்த பொண்ணை நீங்கள் இதே வேதனையில் துடிக்க வைக்கணும்னு நினச்சிங்களோ அந்த பொண்ணு கையால் நீங்கள் தண்ணி வாங்கி குடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக போகும். நீங்கள் அந்த பொண்ணு பெயினோடு இருக்கணும்னு தான் நினச்சிங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த உடம்புக்குள்ளே. அந்த பொண்ணு சாகணும்னு நினச்சிருந்தீங்க. நீங்கள் கேட்ட அந்த ஒரு வார டைம்குள்ளேயே நீங்கள் மண்டையை போட்டிருப்பீங்க. மாந்திரிகவாதினா கெடுதல் பண்ணுவான்னு அர்த்தமா? நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவையும் மாயா ஆண்டியும் பார்த்து மாந்திரிகவாதி. மாயா ஆண்டி அழுதுகிட்டே, தப்பு தாங்க, தப்பு தான், இனிமேல் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டோம் அப்படின்னு அழுகிறாங்க. நீங்கள் எந்த கெடுதலும் நினைக்கலமா? இங்கே வந்துட்டு போனாவே கெட்டவங்க கூட நல்லவங்களாக மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட இடம் இது. அப்படியும் மாறலைனா தான் அவங்க மம்மி மாதிரி இப்படி விழுந்து கிடப்பாங்க. என்ன புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமாவை பார்த்து மாந்திரிகவாதி. நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இவன் டயலாகாக பேசி படுத்துறான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, புரியுது புரியுது, தண்ணி தண்ணி வேணும், ஒயின்னு நான் பண்ணதெல்லாம் தப்பு, மனம் மாற மன்னிப்பு கேட்குறேன், ஒரு டம்ளர் தண்ணியை என் வாய்க்குள்ளே ஊற்று, நான் செத்து போகக்கூடாது, ஒய்யாரியை நல்லபடியாக வளர்க்க நான் இருக்கணும், நான் வேணும், உங்கள் எல்லாத்துக்கும் நான் வேணும், நான் இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன், ஊற்று தண்ணியை ஊற்று வாயில் அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. வாயின் கொஞ்சம் கூட யோசிக்கலை. தண்ணி கொடுங்க, நான் தண்ணி கொடுக்குறேன் பாட்டிமாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட இந்த பொண்ணு இப்போ வரைக்கும் உங்களை திட்டி பேசலை. எடுத்ததும் உங்களுக்கு சரியாக போகணும்னு தான் அந்த பொண்ணு நினைக்கிறான். அவளோட கண்களில் அந்த தவிப்பை நான் பார்க்குறேன். இந்த பொண்ணையா நீங்கள் வழியில் துடிக்கணும், அவளுக்கு பெயின்ஃபுல் எண்டிங் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாந்திரிகவாதி பாட்டிமாவை பார்த்து. அட பாவி, இதுக்கப்புறம் நான் வாயை பொத்திக்கிட்டு நினச்சி பார்க்க மாட்டேன், பொண்ணையே திட்டுவேன். தப்பு தான் தப்பு தான்னு எத்தனை முறை சொல்கிறது? சாக போகிறேன், தண்ணியை எடுத்து கொடுங்க. அட பாவி, ஓ வஞ்சனை புள்ளா எனக்கிடையாடா தீப்ப. இந்த அங்கே தான் கத்திட்டு கிடக்குறாங்களே 4-5 பேர், போய் ஊற்று அவங்களுக்கு தண்ணியை, என்னைய விடு. அம்மு, என் தங்கமே, ஏன் உயிரே, எனக்கு ஊற்றுமா தண்ணி, அவன்கிட்ட வாங்கி ஊற்றுமா அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. அந்த டைமில் மாந்திரிகவாதியோட ஒய்ஃப் பிங்கி அங்கேருந்து வந்து வாட்டரை கொடுக்குறாங்க ஒயின்கிட்ட. ஒயின் உடனே அந்த வாட்டரை வாங்கி பாட்டிமாவை அப்படியே மெல்ல தூக்கி தன்னோட லேப்பில் படுக்க வச்சு அவங்க மவுத்தில் வாட்டரை அப்படியே போர் பண்ணுறாங்க. பாட்டிமா வேகமாக அந்த வாட்டரை குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மயங்கி போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 3 hours லேட்டர் ஜங்குக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அமைதியாக அந்த குடிலுக்கு வெளியில் உட்காந்துருக்காங்க. ஒய்யாரி ஜங்குக்கோட லேப்பில் உட்காந்துருக்காங்க. ஒயினுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஸோ டல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. அமைதியாக ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சு உட்காந்துருக்காங்க. ஒய்யாரி தன்னோட ஹேண்ட்ஸில் இருக்க ஜூஸை கொஞ்சம் சிப் பண்ணிவிட்டு ஒயினுக்கு கொடுக்குறாங்க. ஒயின் அந்த ஜூஸை லைட்டாக சிப் பண்ணிவிட்டு எகெயின் ஒய்யாரிக்கே கொடுக்குறாங்க. அந்த டைமில் அக்கம் பக்கத்தில் நடக்கிற விஷயங்களையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். பாட்டிமா எந்த மாதிரி பெயினில் துடிக்கிறாங்களோ அந்த மாதிரியும் அதை விட கொஞ்சம் கம்மியான பெயின்லேயும் அங்கங்கே ஆட்கள் உட்காந்து அழுது கத்துறாங்க. சில பேர் ஃப்ளோர்லேயே உருண்டு கத்துறாங்க. அந்தளவுக்கு பெயினான ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒயின் போலவே
அங்கே இருக்க சில பேர் வாட்டரை குடித்து அந்த பெயின்லேருந்து ரிலீவ் பண்ணி விடுறாங்க அந்த பர்சன்ஸை. ஆனால் சில பேர் இந்த பெயினை பார்த்து பயந்து இதே மாதிரி ஒரு வழியை தான் எனக்கு கொடுக்கணுன்னு இவங்க நினச்சிருக்காங்கன்னா இந்த பெயின் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணட்டும், நான் வாட்டர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறவங்களும் இருக்காங்க. ஸோ வழி இல்லாமல் பெயினோடையே என்ன பண்ணுறதுன்னு அங்கேருந்து சில பேரை எந்த ஒரு மெடிசனும் கொடுக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒயின் நல்ல பொண்ணு, எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் இந்த அளவுக்கு தனக்கு பெயின் கொடுக்கணும்னு நினச்ச பாட்டிமாவுக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் உடனே ஒயினே போய் மாந்திரிகவாதிக்கிட்ட அந்த வாட்டரை வாங்கி பாட்டிமாவோட ஹெட்டை தன்னோட மடியில் வச்சு வாட்டர் கொடுத்ததை அத்தனை பேருக்கும் நினப்புக்கு வருது. உண்மையிலே ஒயினை ஒரு ப்ரௌடோடு பார்த்துட்டு எல்லாரும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த மாந்திரிகவாதி இப்போ ஜங்குக்கை பார்த்து வந்து 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ எல்லோரும் பாட்டிமாவை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு பயத்தோடு தான் பார்க்குறாங்க எல்லாரும். ரீசன் இறந்ததும் போயிருப்பாங்களோ பாட்டி அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான எண்டிங்கை நோக்கி போயிருப்பாங்க பாட்டிமா. எல்லோரும் இப்போ மெதுவாக எழுந்து அந்த குடிலுக்குள்ளே உள்ளே போய் சைடில் இருக்க திண்ணையில் பார்க்குறாங்க. பாட்டிமா ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி எந்த மாதிரியான உடம்புல இருந்தாங்களோ அதே மாதிரியான பாடியிலையும் ஃபேஸ் கட்லையும் அமைதியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவை பழையபடி பார்க்குறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த டைமில் மாந்திரிகவாதியோட ஒய்ஃப் பிங்கி ஒரு வாட்டர் எடுத்துகிட்டு வந்து அந்த வாட்டரில் கொஞ்சத்தை தன்னோட ஹேண்ட்ஸில் போர் பண்ணி பாட்டிமாவோட ஃபேஸில் தெளித்து விடுறாங்க. பாட்டிமா அந்த டைமில் அப்படியே ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக முழிச்சு பார்த்துட்டு பெயின் பெயின் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சைடில் திரும்பி படுத்து எழுந்து உட்காடுறாங்க. கையெல்லாம் வீங்கலா சரியாயிடுச்சு, நான் சரியாயிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க மாந்திரிகவாதியை பார்த்து. சரியானனால தான் இந்த குசும்பு பேச்சு அகெயின் வருது அப்படின்னு சொல்கிறாங்க மாந்திரிகவாதி. பாட்டிமா கல் பண்ணிவிட்டு எங்க என் தேவதை எங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் தேவதை தான் இங்கே அப்படின்னு சொல்லி மாந்திரிகவாதி ஒயினை காட்டினதும் பாட்டிமா டக்குன்னு தப்பி குதிச்சு எழுந்து கிடுகிடுன்னு ஒயின்கிட்ட போய் அப்படியே ஒயினை ஃப்ரண்ட்டில் இருந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா பாட்டி ப்ளீஸ் என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இனிமே உன் பாட்டி இல்லை, நீ தான் என் விட்டு மம்மி. இனிமே என் மம்மி போல என்னை காப்பாற்றிட்ட, என்னை மன்னிச்சிரு. உனக்கு தண்டனை கொடுக்க நினச்சி நல்ல ஒரு தண்டனையை நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். மன்னிச்சிரு, இந்த பாட்டியை மன்னிச்சிரு. ஒரு நாளும் நான் இனிமே பழைய மோனா மாதிரி நடந்துக்க மாட்டேன், புது மோனா இனிமே நான் அப்படின்னு ஒயினை டைட்டாக ஹக் பண்ணி ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுறாங்க. ஜாங்கோக், மாயாவோட மம்மி மினி 3 பேரும் அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, கிழவிக்கு பாசம் காட்டினாலும் அது அல்ட்ரா, வெறுப்பை காட்டினாலும் அது அல்ட்ரா, ஆனால் நல்லா குத்து வாங்கிருச்சு, சூப்பர், இல்லாட்டி இது திருந்துமா அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கம்மன்னு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி, பாட்டி என் மம்மியோட ஸ்டொமக்கில் பேபி இருக்கு, அழுத்தாட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஒய்யாரி செல்லம் அப்படின்னு ஒய்யாரியை தூக்கி பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே திரும்பி மாந்திரிகவாதியை பார்த்து, நன்றி, புத்தி கொடுத்ததுக்கு நன்றி, உங்கள் பொண்டாட்டி நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிடுகிடுன்னு அங்கேருந்து எல்லாரும் வாங்க, ஒரு நிமிஷம் கூட இங்கே நம்ம இருக்கப்படாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்ப பார்க்குறாங்க பாட்டிமா. அந்த டைமில் மாந்திரிகவாதி பாட்டிமாவை கூப்பிட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிட்ட போய் பாட்டிமாவோட த்ரோட்டில் தன்னோட தம் ஃபிங்கரை வச்சு அப்படியே ரப் பண்ணி தன்னோட ஃபிங்கர்ஸ்லேருந்து எதையோ எடுக்கிறாங்க. ஒரு குட்டி பேர்டு மாதிரி ஏதோ இந்த சைடும் அந்த சைடும் தன்னோட ரெக்கைகளை ஆட்டிக்கிட்டு கீச்சு கீச்சுன்னு கத்துது. எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஒரு மில்கி ஒயிட் கலரில் இருக்க அந்த பேர்டு அதுதான் காற்று போல் உருவத்தில் இருந்துக்கிட்டு பாட்டிமாவை பாடாப்படுத்தியிருக்கும். அது பாட்டிமாவோட பாடிக்குள்ளேயே போய் தான் இப்போ பாட்டிமாவை கொல்ற அளவுக்கு இறங்கியிருக்கு. ஸோ அந்த உருவம் இனிமேல் பாட்டிமா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு தான் அப்படியே எடுத்துட்டாங்க. தொண்டைக்குள்ளேருந்து என்ன மேஜிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. மேஜிக் கிடையாது, இதுதான் இவ்வளோ நாள் உங்களை பாடாப்படுத்தின ஒரு குட்டி சத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. இதுக்கப்புறம் ஒன்றுமில்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த குட்டிச்சாத்தானை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் எப்போதுமே அணையாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த யாக குண்டத்துக்குள்ளே போட்டுட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப குஷியாக லிவிங் ஏரியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒய்யாரியை தூக்கி தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு திருட்டு வேலையும் தப்பும் பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ பாட்டிமாவை எல்லாரும் மன்னிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஒரு திருட்டு வேலையில் நீங்கள் மாட்டினீங்கன்னா மாந்திரிகவாதையெல்லாம் தேவையில்ல, நானே நம்ம கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டு உங்களுக்கு சமாதி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்காது. இன்னும் ஒரு 300-400 வருஷம் இந்த வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பாட்டிமா. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு பிரைட்டான ஸ்மைலிங்கில் பாட்டிமா கிட்ட வந்து அமைதியாக உட்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி என்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.